அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குரு பெயர்ச்சியில் குரு பகவானின் நேரடி பெயர்ச்சி பெறும் அதிர்ஷ்ட ராசிகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குரு பெயர்ச்சி காலத்தில் மக்கள் தங்கள் சுய ஜாதக அடிப்படையில் நடைபெறும் திசாபுக்தி பலமறிந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்தாலும் அதற்குரிய கோவில்களுக்கு தேர்ந்தெடுத்து சென்று நீங்கள் அதனுடைய வழிபாடை செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குருவின் பார்வையால் வழக்கமான வாழ்வை அருளும் குரு பகவான் இந்த ஆண்டு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியடைய சிறப்பு பலன் அளிக்கப் போகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 11/5/2025 அன்று குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று 11/5/2025 அன்று பகல் 1:24 மிருக சீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் அவர் பெயர்ச்சியாக போகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 14/5/2025 அன்று குரு பெயர்ச்சி நில இருக்கிறது. குரு பகவான் தன் பார்வை பலத்தால் மக்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வாரி வழங்கி அற்புதமான பலன்களை தருவார்கள். அதற்கு நீங்கள் சின்ன பரிகார முறை பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு, பெரியவர்களுக்கு மற்றும் குருமார்களுக்கு நல்ல பொருளுதயம் பண உதயம் செய்தால் உங்களுக்கு நல்ல பலனை குரு பகவான் அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்கள். தன் பார்வை பலத்தால் 5, 7, 9ஆம் இடத்தில் பார்த்து புனிதப்படுத்துகிறார் குரு பகவான். குரு பார்க்க கோடி புண்ணியம் என சொல்வார்கள். குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகிறது எனும் சொல்லப்படுகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு பெயர்ச்சியின் போது குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளை கண்டிப்பாக பார்க்கவிருக்கிறது. துலாம் ராசிகளை பொறுத்தவரை 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 11/5/2025 அன்று 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி ஒளிமயமான வாழ்விற்கு உத்தரவாதம் கொடுக்க போகிறது. இது தவிர தனிப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறுகிறது. வறட்சி நிலை மாறி மாறி வளர்ச்சி நிலை ஏற்படுத்துகிறது. தனுசு ராசிகளை பொறுத்தவரை இதுவரை அவர்களின் ராகு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 11/5/2025 அன்று 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கிறார். அங்கிருந்து நேரடியாக துலாம் ராசியை பார்ப்பதால் குரு கோடி நன்மை என்பதற்கேற்ப இனி அவர்களுக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. தொட்டதெல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு துலங்க போகிறது. தொடர் முன்னேற்றம் ஏற்படும். வருமான திருப்தி கண்டிப்பாக ஏற்பட போகிறது. கும்பராசிகளுக்கு இதுவரை அவர்களின் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 11/5/2025 இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை அவர்களின் ராசியிலேயே பதிய போவதால் இக்காலம் ஒரு பொற்காலமாக மாறி செல்வத்தில் ஜொலிக்க போகிறார்கள். எடுத்த செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்து நல்ல பணவரவு அதிகமாக கிடைக்கும். இல்லத்தில் சுப காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். பொதுவாக குரு பார்வை பாதியும் இடங்களில் எல்லாம் வளம் குளிக்கும், நலன் கிடைக்கும், பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும், நிலையான வருமானமும் நீடித்த புகழும் கிடைக்கும். செல்வாக்கு மிக்கவர்களாக பவனி வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. குறிப்பாக வளமான வாழ்வு அமைய நீங்கள் ஜென்ம குருவான மிதுனத்திற்கும், அஷ்டாஸ்தம குருவாக மீனத்திற்கும், அஷ்டமித்து குருவாக விருச்சகத்திற்கும், விரய குருவாக கடகத்திற்கும், ரோகஸ்தான குருவாக மகரத்திற்கும் வருவதால் மேற்கண்ட ராசியில் பிறந்தவர்களும் வளமான வாழ்வை அமைத்து கொள்ள நிற்பவர்களும் தன் சுய ஜாதக அடிப்படையில் நடைபெறும் திசாபுக்தி பலமறிந்து அதற்குரிய அனுகூலம் தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலன் பெற்ற நாளில் வழிபடுவது சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறு வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பணம் மற்றும் திருமண பேறு, புத்திர பேறு, தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும். வீடு வாங்கும் யோகம் கண்டிப்பாக தேடி வருகிறது. வழக்குகளில் எதிர்பாராத விதமாக வெற்றி கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் கண்டிப்பாக பதவி உயர்வு இருக்கிறது. குடும்பத்தின் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தருணம் இருக்கிறது. இந்த குரு பயிற்சி காலத்தில் குரு பகவான் 8/10/2025 அன்று கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி சென்று உச்சம் பெறுகிறார். அப்பொழுது குருவின் பார்வை விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளில் பதிவதால் அந்த ராசிகளுக்கு எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக அனைத்திலும் வெற்றி பெற போகிறது. இந்த குரு பயிற்சியால் தங்கம், வெள்ளி, எரிபொருள் மற்றும் டீசல், பெட்ரோல், கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்கள் போன்றவற்றின் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. விஞ்ஞான வளர்ச்சியும் மருத்துவத்துறையில் முன்னேற்றம், விளையாட்டு வீரர்களின் திறமையும் பளிச்சிடும். அது அரசியல் களம் சூடுபிடிக்கிறது.
இதற்கிடையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் ரீதியாக சனி பயிற்சி 6/3/2022 நிகழ்கிறது. மீன ராசிக்கு சனு பகவான் செல்கிறார். இந்த கடக ராசியிலும் மிதுன ராசியிலும் குரு பகவான் வக்கரம் அடைகிறார். இவற்றை பொறுத்து சூழல் கிராமங்களில் அனைத்து அடிப்படையில் பொறுத்து அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்து முழுமையான பலன்களை கணிக்கலாம். குரு பயிற்சி என்று குருவின் சன்னதியில் நின்று குரு கவசம் பாடி வழிபடுவதுடன் பெரியவர்களின் ஆசிகளை பெற்றால் வாழ்வு வளமாகும் என்பது நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. 11/5/2005 முதல் 5/9/6/2025 மிருகஜிர நட்சத்திர காலத்தில் குரு பகவான் செவ்வாய் சஞ்சாரம் இருக்கிறது. 10/6/2025 முதல் 5/7/8 மற்றும் திருவாதிர நட்சத்திர காலில் குரு பகவான் ராகு சம்சாரம் செய்கிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.